வணக்கம். மார்ச் மாதம் 15ஆம் தேதி பங்குனி மாசப்பிறப்பு ஞாயிற்றுக்கிழமை. என்ன செய்கிறது எப்படிங்கிறதையெல்லாம் சொல்கிறோம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? காலை 7:30 to 9 நல்ல நேரம். துவாதசி திதி, நல்ல யோகம். ஆனாலும் சில ராசிகளுக்கு சிறப்பாக இருக்காது. அதுதான் ஜாதகம், அதுதான் ஜோசியம். எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்பொழுது பார்க்கலாம். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால மார்ச் 15 மற்றும் மார்ச் 16 ராசி பலன்களை சேர்த்தே சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சூப்பர். உங்கள் பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு, அலட்டல், தைரியம், கம்பீரம் எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். அனுகூலமான எண் 2, 3, கிழக்கு, தெற்கு, வெள்ளை, சிவப்பு, ஞாயிறு. 7, 1, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, மஞ்சள், திங்கள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. ஜாக்கிரதை. 2 நாளும் நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஏகப்பட்ட வைத்தறிச்சல் உங்கள் மேலே. ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனை போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது. உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து ஏழைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுங்க. பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திங்கட்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. ஆமாம், இந்த வழிபாடுகளை செஞ்சிரு, நலம் பெறுவீர்கள். ரிஷபராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி, நல்ல நாள், சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். கிருத்திகையில பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏங்க, கிருத்திகைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். மொத்தத்தில் சூப்பரான நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. திங்கட்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. கர்வம் அதிகம், வீண் செலவு அதிகம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. வழிபாடு பண்ணனா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 7, மேற்கு, வெள்ளை. ஞாயிற்றுக்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் அருக்கனே போற்றி, அருணனே போற்றி, அம்புலியே போற்றி. நான் மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பப்போ ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க. காக்கைக்கு கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்னைக்கு இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். இது ஞாயிற்றுக்கிழமைக்கு. திங்கட்கிழமை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருந்தோம். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, கோரக சித்தரே போற்றி, காக புஜண்டரே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றம் இருக்கும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. காக்கைக்கும் பசியாத்துங்க. அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது, தோக்க மாட்டீங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சந்திராஷ்டமம். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவுணவு கூடாது. கெட்டது நல்லதாக தெரியும், நல்லது கெட்டதாக தெரியும். எனவே ஜாக்கிரதை. முக்கிய முடிவு வேண்டாம். பண விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் திசை நிறை நிறம். 2 நாளும் ஞாயிறு திங்கள் 2 நாளும் கிடையாது. சார், திங்கட்கிழமை சாயந்தரம் 6 மணியோட சந்திராஷ்டம் முடிஞ்சிருதுல சார் மிதுனத்துக்கு. ஆமாம், அப்புறம் நல்லா இருக்குமா சார்? வேணாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். திங்கட்கிழமை 6 மணிக்கு அப்புறம் சந்திராஷ்டமம் முடிந்தாலும் வேண்டாம், நிதானம். செவ்வாய்க்கிழமை பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். சார், சந்திராஷ்டமம் ரோஹிணிக்கு அப்படிங்கிற மாதிரி மிருகசீரிடத்துக்கு ஒரு நாள், திருவாதிரைக்கு ஒரு நாள், புனர்பூசத்துக்கு ஒரு நாள் கிடையாதா சார்? கிடையாது. ஞாயிறு திங்கள் 2 நாளும் மிதுனத்துக்கு மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை. 2 நாளுமே காலையில் ராத்திரி, காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் அதிதி தேவியே போற்றி, அனுசையா தேவியே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, ரோஹிணியே போற்றி, உஷா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, அரிசி கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோற்க மாட்டீர்கள். 2 நாளும் அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க.
அல்லது பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை படிச்சு பாருங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 7, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. திங்கக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சூப்பரோ சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். புத்தி அழகாக வேலை செய்யும். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாள். பிரமாதம். சாயந்தரம் 4 மணிலேருந்து சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசை உணவு கூடாது. முக்கிய முடிவு கூடாது. 3 நட்சத்திரத்துக்கும் ஆயில்யம், புனர்பூசம், பூசம். திங்கக்கிழமை சாயந்தரம் 4 மணிலேருந்து அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை இல்லை இல்லை. ஜாக்கிரதை. ஆமாம், பொறுமை, நிதானம். ஞாயிற்றுக்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் அருக்கனே போற்றி, அருணனே போற்றி, அம்புலியே போற்றி. நான் மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பப்போ ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, குலதெய்வத்தை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்னைக்கு இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். இது ஞாயிற்றுக்கிழமைக்கு. திங்கக்கிழமை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருந்தோம். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, கோரகச் சித்தரே போற்றி, காக புஜண்டரே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, காக்கைக்கும் பசியாத்துங்க. அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது, தோக்க மாட்டீங்க. சிம்மராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை, கவனமாக இருக்கணும். அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை. வீம்பு, அலட்டல், கர்வம் வேண்டாம். திங்கக்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி, நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது. அது ஒரு 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இது ஞாயிற்றுக்கிழமை. ஏன் இதெல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. திங்கக்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் சந்திரனே போற்றி, சதுரனே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து கொஞ்சமாவது படிங்க. கன்னிராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். ஞாயிறு, திங்கள் 2 நாட்களுமே வெற்றி, நிம்மதி, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள். அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஞாயிறு 2, 7, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், திங்கள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஜாக்கிரதை. 2 நாளும் நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஏகப்பட்ட வைத்தறிச்சல் உங்கள் மேலே. ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி. ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனை போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது. உடையார் புத்தகம் படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து. ஏழைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுங்க, பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திங்கக்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ஆமாம், இந்த வழிபாடுகளை செஞ்சிரு, நலம் பெறுவீர்கள். துலா ராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. ஆமாம், ஏமாளி நீங்கள், இறக்கமுள்ள மனசுக்காரர் நீங்கள். அதனால தான் சொல்கிறோம். அனுகூலமான எண் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா வடக்கு 7 பச்சை, ஞாயிறு 2 தெற்கு, வெள்ளை, திங்கள். 2 நாளுமே காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் அதிதி தேவியே போற்றி, அனுசையா தேவியே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, ரோஹிணியே போற்றி, உஷா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, அரிசி கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும்
கெட்டது நடக்காது, தோற்க மாட்டீர்கள். 2 நாளும் அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. அல்லது பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை படிச்சு பாருங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரம், பதட்டம் வேற. மனசு சலனம் சபலம் அதிகமாக இருக்குது, ஜாகிரதையாக இருக்கணும். அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை. திங்கக்கிழமை சூப்பர். விருச்சிக ராசிக்கு பிரமாதமாக இருக்குது, நல்லது. வெற்றி, உயர்வு, நிம்மதி. பதட்டம் இல்லை, தடுமாற்றம் இல்லை, குழப்பம் இல்லை, தைரியம் இருக்குது, சுறுசுறுப்பு இருக்குது, கில்லி கலகுறீங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, சிவப்பு மஞ்சள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது. அது ஒரு 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இது ஞாயிற்றுக்கிழமை. ஏன் இதெல்லாம் பண்ணுங்க, தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. திங்கக்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க மேலே. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் சந்திரனே போற்றி, சதுரனே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்குவாங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அபிராமி அந்தாதி கோயில்ல இருந்து கொஞ்சமாவது படிங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நல்லது, பிரமாதம், வெற்றி. அப்புறம் என்ன, உங்கள் கோபம் கிடையாது, பெருந்தன்மை இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது, நல்ல நாளாக இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள். திங்கக்கிழமை தனுசுக்கு நல்லா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. ஆமாம், கவனமாக தான் இருக்கணும், பொறுமை. அனுகூலமான எண் 6, தெற்கு பச்சை. ஞாயிற்றுக்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் அருக்கனே போற்றி, அருணனே போற்றி, அம்புலியே போற்றி. நான் மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பப்போ ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, குலதெய்வத்தை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்னைக்கு இதெல்லாம் செய்யுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். இது ஞாயிற்றுக்கிழமைக்கு. திங்கக்கிழமை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருந்தோம். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, கோரக சித்தரே போற்றி, காக புஜண்டரே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, காக்கைக்கும் பசியாத்துங்க. அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து 1/4 மணி நேரம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது, தோக்க மாட்டீங்க. மகர ராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷமாக இருக்குது. கலகுறீங்க, பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உத்திராடத்தை பிறந்தவங்க, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும், திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. மொத்தத்தில் ஞாயிறு திங்கள் 2 நாளுமே உங்கள் பிறவி பலமான விடாமுயற்சி ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. ஞாயிறு 7, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், திங்கள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, ஜாக்கிரதை. 2 நாளும் நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஏகப்பட்ட வைத்தறிச்சல் உங்கள் மேலே. ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி. ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனை போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது. உடையார் புத்தகம் படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து. ஏழைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுங்க, பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திங்கக்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ஆமாம், இந்த வழிபாடுகளை செஞ்சிரு, நலம் பெறுவீர்கள். கும்பராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். வெற்றி, நிம்மதி, உயர்வு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஞாயிறு 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், திங்கள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, ஜாக்கிரதை. 2 நாளும் நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஏகப்பட்ட வைத்தறிச்சல் உங்கள் மேலே. ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி. ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனை போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது. உடையார் புத்தகம் படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து. ஏழைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை
வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுங்க, பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, திங்கட்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. ஆம், இந்த வழிபாடுகளை செஞ்சிரு, நலம் பெறுவீர்கள். மீனராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சரியில்லை. கோபம், தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம். நிதானமாக இருக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும். சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது, வரும். பேச்சில் சிக்கல், வீண் செலவு இருக்குது, ஏமாந்துருவீங்க. பிரார்த்தனை பண்ணனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, பச்சை, ஞாயிறு, 2 தெற்கு, நீலம், திங்கள். 2 நாளுமே காலையில் ராத்திரி, காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் அதிதி தேவியே போற்றி, அனுசையா தேவியே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, ரோஹிணியே போற்றி, உஷா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, அரிசி கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோற்க மாட்டீர்கள். 2 நாளும் அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. அல்லது பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை படித்து பாருங்கள், நல்லது. நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.